வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்கு செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே. இந்த படத்தின் முதல் காட்சியில் 2003ஆம் ஆண்டின் காலகட்டத்தை காட்டுகிறார்கள். ஒரு பார்ட்டியில் சம்மர் என்ற பெண்ணை பார்க்கிறோம். அவள் பார்ட்டியை ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் தன் கல்லூரி சக தோழியை சந்தித்தாள். நீ இன்று இந்த பார்ட்டிக்கு வருவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நேற்று உங்கள் 2 நண்பர்கள் கொல்லப்பட்டனர். கோடையிலிருந்து நீங்கள் இதற்கு பதிலளித்த போது இருவரும் என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இன்றும் நான் அவர்களை மறக்கவில்லை. எதிர்காலத்திலும் அவர்களை மறக்க மாட்டேன். ஆனால் அவர்களின் கொலையால் என்னால் என் வாழ்க்கையை நிறுத்த முடியவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே பார்ட்டியை ரசிக்கச் செல்கிறாள். பின்னர் நாம் பார்க்கிறோம், இந்த விருந்து இரவில் போலீசார் வந்துள்ளனர். ஏனெனில் நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்மரின் நண்பர்களை கொலையாளி இந்த பார்ட்டியில் இருப்பார் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கட்சியில் இருந்து அனைவரும் தூக்கி எறியப்பட்டுள்ளனர். அதனால்தான் தெரியாத கோடை இந்த நேரத்தில் கழிவறையில் இருந்தது. அப்போது திடீரென்று அவள் பின்னால் ஒரு முகமூடி அணிந்த கொலையாளியை கண்டோம். அவனைக் கண்டு கோடை பயந்தாள். உயிரை காப்பாற்ற அவள் அங்கிருந்து ஓடிப்போய் ஒரு கேபினில் ஒளிந்து கொள்கிறாள். ஆனால் இதையெல்லாம் மீறி அவர் கொலையாளி சம்மரை கண்டுபிடித்து தனது கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றார். அதன் பிறகு அந்த காட்சி தொடரிலிருந்து வெற்றி 21 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு காட்டப்படுகிறது. அதாவது 2024ஆம் ஆண்டு. இந்த நேரத்தில் கோடையின் சகோதரியான லூசி நமக்கு காட்டப்படுகிறார். லூசி மிகவும் புத்திசாலி. அவள் இப்போது கல்லூரிக்கு வந்து நாசா தன்னை இன்டர்ன்ஷிப்பிற்கு தேர்ந்தெடுத்ததாக தனது அறிவியல் ஆசிரியரிடம் இந்த நற்செய்தியை கூறுகிறாள். அவரது ஆசிரியர்களும் இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஏனென்றால் இருவருக்கும் இது ஒரு பெருமையான தருணம். ஆனால் இது பற்றி இதுவரை பெற்றோரிடம் கூறாததால் லூசி கவலையடைந்தார். அவர்களைப் போலவே லூசியும் சுனார் நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று அவளுடைய அப்பா விரும்பினார். ஆனால் லூசியின் ஆர்வம் நாசாவில் இருந்தது. அவள் இப்போது நாசாவின் அழைப்பாக மாறியிருந்தாள். இன்று லூசியின் கல்லூரியில் அனைவரும் வேதனையுடன் இருப்பதை காண முடிகிறது. ஏனென்றால் இன்று இதே நாளில்தான் இந்த கல்லூரியில் படிக்கும் 4 மாணவிகள், அதாவது லூசியின் சகோதரி சம்மர் மற்றும் அவரது மற்ற 3 நண்பர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அக்காவின் மரணத்திற்கு பிறகு அவள் பிறந்ததால் லூசிக்கு அவளுடைய சகோதரியை பற்றி அதிகம் தெரியாது. இன்று லூசியும் கோடை காலத்தை பற்றி ஆர்வமாகத் தொடங்கினார். அவள் வீட்டிற்குச் சென்று பல வருடங்களுக்குப் பிறகு கோடையின் அறையை திறந்தாள். அது 21 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இருந்தது. அவள் இங்கே நிறைய கோடைக்கால விஷயங்களை சரிபார்த்தாள். பின்னர் அவள் ஒரு மரப்பெட்டி தெரிந்தது. அதை அவள் திறந்து பார்த்தாள். அவளுடைய சகோதரி தரையில் நிறைய கடிதங்களை மறைத்து வைத்திருந்தாள். இந்த கடிதங்களில் ஒன்று விசித்திரமான அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த கடிதத்தின் கீழ் ஈ என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதம் அப்போது சமரின் ஈயின் சகோதரியின் காதலனாக இருந்த ஈதன் எழுதியது என்று பொருள் கொள்ளலாம். அவள் அம்மா இங்கே வந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எல்லாவற்றையும் விரைவாக மறைத்தாள். பின்னர் இந்த மக்கள் காலை உணவை சாப்பிடத் தொடங்கினர். அங்கு லூசி தனது அப்பாவிடம் இன்டர்ன்ஷிப் செய்ய நாசாவுக்குச் செல்கிறேன் என்று கூறினார். அவளுடைய எதிர்பார்ப்புகளின்படி அவளுடைய அப்பா அவளை சோனாருக்கு அனுப்ப விரும்பியதால் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். ஆனா இத்தனைக்கும் பிறகு சம்மரின் கல்லறைக்கு போக முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் இன்று கோடைக்காலம் இறந்த அதே நாள். அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவளை கல்லறையில் வைக்க எதையாவது கொண்டு வந்தார்கள். ஆனால் லூசி எதையும் கொண்டு வரவில்லை. அவளுடைய அம்மா லூசியிடம் கேட்கிறாள், நீ உன் சகோதரிக்கு எதுவும் கொண்டு வரவில்லையா? லூசி கோபமடைந்து போய் சொல்கிறாள், ஆம், நான் செய்தேன். ஆனால் நான் அவளை காரில் அழைத்தேன். அவள் காரை நோக்கி ஓடுகிறாள். உண்மையில் அவள் தங்கையுடன் அவ்வளவு தங்கியதில்லை. மேலும் அவளுக்கும் தன் சகோதரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவள் சகோதரிக்கு என்ன கொண்டு வருவாள்? இப்போது காரின் அருகில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று அருகில் இருந்த குடிசையிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அவளை துவண்டு போனது. அவள் தங்கைக்கு ஏதாவது வாங்க வந்தாள். அவள் விஷயத்தை மறந்து குடிசைக்குச் சென்றாள். அங்கு அவள் ஒரு விசித்திரமான இயந்திரத்தை பார்த்தாள். இந்த இயந்திரத்தில் கோடை கொலை செய்யப்பட்ட அதே தேதி எழுதப்பட்டிருந்தது. மேலும் இந்த இயந்திரத்தில் இருந்து 2 லேசர் விளக்குகள் வெளியே வந்து கொண்டிருந்தன. அவை மோதும்போது அங்கு ஒரு விசித்திரமான ஒளி உருவாகிறது. அதன் பிறகு அங்குள்ள அனைத்தும் புதியதாக மாறும். இங்கே என்ன நடந்தது? லூசிக்கு புரியவில்லை. இந்த துவாரத்தில் இருந்து வெளியே வந்ததும் தன் சகோதரியின் கல்லறை தன் எதிரில் இல்லாததை கண்டாள். அவளை இங்கு அழைத்து வந்த அவளுடைய அம்மாவும் அப்பாவும் இல்லை.
அவள் தொலைபேசியை எடுத்து சரிபார்த்தாள். ஆனால் போனில் நெட்வொர்க் இல்லை. லூசி கொஞ்சம் குழம்பிப் போய் இன்னும் கொஞ்ச தூரம் நகர்ந்து சைன்போர்டில் 2003இல் இந்தியா வந்தாள். அவளுக்கு தெரிந்தவுடன் அவள் உயர்நிலைப் பள்ளியில் தனது அறிவியல் ஆசிரியரை சந்திக்க முடிவு செய்தாள். கல்லூரிக்குப் போனவுடனே அக்காவை சந்திக்கிறாள். அவள் தங்கையை பார்ப்பது இதுவே முதல் முறை. அவள் மிகவும் குழப்பத்தில் இருந்தாள். அக்காவிடம் எதுவும் புரியாததால் அவளால் பேச முடியவில்லை. பின்னர் அவள் தன் ஆசிரியரிடம் ஓடி வந்து அவளிடம் கேட்கிறாள், நேரம் போராடுவது சாத்தியமா? இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் பதிலளிக்கவில்லை. மாறாக ஆய்வகத்தில் உள்ள ஒரு சிறுவன் அவளுக்கு ஆம் என்று பதிலளித்தான். நேரப் பயணம் சாத்தியம். இந்த பெண்ணின் பெயர் குவின். படத்தின் தொடக்கத்தில் சம்மர் உடன் பார்த்தோம். அவள் சொல்வதைக் கேட்ட லூசி அவளின் உதவியால் காலத்துக்கு பின்னோக்கிச் செல்ல முடியும் என்று உணர்ந்தாள். இந்த எண்ணத்துடன் அவள் கல்லூரியை விட்டு வெளியேற அனைத்து மாணவர்களும் நிறைய சத்தம் போடுவதை பார்க்கிறாள். இங்கு என்ன நடக்கிறது என்று ஒரு மாணவியிடம் கேட்டாள். ஒவ்வொரு ஆண்டும் முதியவர்கள் சிறுமியை கொடுமைப்படுத்துவதற்காக தண்ணீரில் வீசுவதாக மாணவி கூறுகிறார். இன்று அவர்கள் குவீனை வீசப் போகிறார்கள். இப்போது குவீன் அந்த சிறுவன். லூசிக்கு தேவைப்பட்டவர். அதனால் அவளை காப்பாற்ற லூசி அங்கு சென்றாள். இங்கு வந்தபோது குயினை கொடுமைப்படுத்துபவர்கள் அக்காவின் நண்பர்கள் என்று தெரிந்தது. மேலும் அவர்களை எதிர்கொள்ள யாருக்கும் தைரியமில்லை. இங்கே லூசி அவர்கள் முன் வருகிறார். அவள் குவினை காப்பாற்றுகிறாள். இந்த மூத்தவர்களும் குவினை விட்டுச் செல்கிறார்கள். மேலும் குவின் தன்னை காப்பாற்றியதற்காக லூசிக்கு நன்றி கூறி அவளிடம் நீங்கள் யார் என்று கேட்கிறார். எனவே நான் உண்மையில் சரியான நேரத்தில் பயணிக்கிறேன் என்ற உண்மையை லூசி அவளிடம் கூறுகிறார். மற்றும் நான் எனது காலவரிசையில் திரும்பி வர வேண்டும். அதனால் எனக்கு உங்கள் உதவி தேவை. குவின் அவரை நம்பவே இல்லை. முடியாது என்கிறார். அப்போது லூசி 2023இன் இன்றைய டெக்னாலஜியை விட மிகவும் முன்னேறியிருந்த தனது போனை அவனிடம் காட்டினாள். அது மக்களை படம் பிடிக்கக்கூடிய டஸ் மொபைல். இதை பார்த்த குயின் அவரை நம்ப வேண்டியதாயிற்று. குவின் அவளுக்கு உதவத் தயாராகி அவள் வீட்டிற்குச் செல்கிறாள். அங்கு அவள் ஒரு சிறிய அறிவியல் ஆய்வகத்தை உருவாக்கினாள். இதற்கிடையில் அவளிடம் குறிப்புகள் எடுக்க வந்த குவின் சம்மருக்கு வருவதை பார்க்கிறோம். குவின் அவளிடம் குறிப்புகளை வீட்டில் கொடுப்பதாகச் சொல்கிறாள். செல்வதற்கு முன் சம்மர் லூசியை கவனித்து அவள் யார் என்று குவினிடம் கேட்கிறாள். லூசி அவளிடம் அவள் உண்மையில் கல்லூரிக்கு வரவில்லை என்று ஒரு பொய்யைச் சொல்கிறாள். இந்த நேரத்தில் அவள் எல்லோரிடமும் தன் உண்மையை சொல்ல விரும்பவில்லை. எப்படி இருந்தாலும் இப்போது ராணியும் லூசியும் தங்கள் பணியைத் தொடங்குகிறார்கள். அவர்கள் லூசிக்கு நேர பயணம் செய்த அதே குடிசைக்குச் செல்கிறார்கள். மேலும் அவர்கள் டைம் மெஷினை எடுத்து ராணி ஆய்வகத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அதை பயன்படுத்துவதற்கும் காலவரிசைக்குச் செல்வதற்கும் அதில் அதிக ஆற்றல் இல்லை. இப்போது நமக்குத் தெரிந்தபடி லூசி ஒரு சிறந்த பொறியாளர். அவளும் நாசாவுக்குச் செல்லப் போகிறாள். அதனால் அவளுக்கு இயந்திரங்கள் பற்றிய அறிவும் அதிகம். இந்த இயந்திரம் தன்னிடம் இல்லாத சோனார்ஸ் ஃப்ளவுண்டரில் இருந்து செல்லும் என்று ராணியிடம் கூறுகிறாள். அப்போது லூசி அவளிடம் கவலைப்படாதே, என் அப்பா சமரின் அப்பா யார்? அவர் சுனார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். நான் அவர்களின் உண்ணாவிரதத்தை திருடி அவர்களின் நிறுவனத்திற்குச் சென்று சுனார் சிலிண்டர்களை திருட முடியும். அப்போது குவீன் அவனுடன் சமரின் வீட்டிற்கு வருகிறாள். சமர் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு என் குறிப்புகள் எங்கே என்று குவினிடம் கேட்டார். பிறகு குவின் பதிலளித்தார், நான் பிஸியாக இருந்ததால் உங்கள் குறிப்புகளை என்னால் எழுத முடியவில்லை. அதனாலதான் லூசியையும் கூட்டிட்டு வந்தேன். நாங்கள் உங்கள் குறிப்புகளை ஒன்றாக உருவாக்குவோம். சமர் அவன் பேச்சைக் கேட்டு லூசியை வீட்டிற்குள் அழைத்து வருகிறான். மேலும் அவள் எங்கிருந்து வர வேண்டும்? இங்கே லூசி தன் அம்மா அப்பாவைப் போல தோற்றமளிக்கிறார். அவர் முன்பை விட மிகவும் இளமையாக இருந்தார். இங்கே லூசியின் ஸ்டைல் மிகவும் முட்டாள்தனமானது என்று சம்மர் நினைத்தார். ஏனென்றால் அவர் அந்த நேரத்தில் ஃபேஷன் செய்து கொண்டிருந்தார். அதனால் சம்மர் லூசிக்கு சில ஆடைகளை கொடுத்து காலக்கெடுவிற்கு ஏற்ப மேக் ஓவர் செய்கிறார். லூசி இந்த சிறிய விஷயங்களுடன் கோடை காலத்தை நெருங்கத் தொடங்கினார். அவள் தங்கையுடன் பழக ஆரம்பித்தாள். இந்த மக்கள் ஒவ்வொரு உரையாடலிலும் குவின் பற்றி பேசுகிறார்கள். குவின் கோடை காலத்தை விரும்புவதாக லூசி நினைத்தார். ஆனால் சம்மர் கூறுகிறார், இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. நான் அவரை ஒரு சகோதரனாகவே பார்க்கிறேன். மேலும் எனது வீட்டுப் பாடங்களில் எனக்கு உதவி செய்யும் ஒரே நல்ல நண்பர் அவர். இதோ இந்த தமிழும் அவனிடம் உண்மையில் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்கிறான். இந்த நேரத்தில் பெண்களின் உறவு நல்லதாக கருதப்படுவதில்லை. இப்போது இந்த அறையில் லூசி கோடைக்கால நண்பர்களின் புகைப்படங்களை பார்க்கிறார்.
அவர்களை பார்த்து அவள் சம்மர் கேட்கிறாள், அவர்கள் இருவரும் உங்கள் சிறந்த நண்பர்களா? சம்மர் சொன்னாள், அவள் எப்படி என் நண்பர்களின் பெயர்களை அறிந்தாள் என்று ஆச்சரியப்பட்டாள். அவள் பதில் சொல்வதற்குள் லூசி அவர்கள் கொலை செய்யப்பட்ட அதே தேதி, அதுவும் மாலில் இன்றுதான் என்பதை நினைவு கூர்ந்தார். நினைத்ததுமே அக்காவிடம் எதுவும் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்து மாலுக்குப் போனாள், உயிரை காப்பாற்றிக் கொள்ள. ஷோகேஸில் அதை இப்போது எங்கே பார்க்கலாம்? படத்தின் தொடக்கத்தில் சம்மரை கொன்ற கொலையாளி அங்கே நிற்கிறார். அவர்கள் வணிக வளாகத்தை அடையும் வரை மாலை மூடும் நேரம் வந்தது. அந்த நேரத்தில் கொலையாளி ஷோகேஸை விட்டு வெளியேறி சம்மரின் நண்பரை கத்தியால் குத்தும்போது கொலை செய்கிறார். சம்மரின் மற்ற நண்பரை அவர் குத்துவதற்கு முன் லூசியா அவரை திசை திருப்பி அந்த பெண்ணை காப்பாற்றுவது வழக்கம். இதையெல்லாம் பார்த்து அனைவரும் பயந்தனர். அவர்கள் வந்து இங்கிருந்து ஓட முயற்சிக்கிறார்கள். ஆனால் லிஃப்ட். கொலையாளி மீண்டும் சம்மரின் தோழியை பிடித்து அவளை தட்டிக் கொன்றான். இங்குள்ள பாதுகாவலர் கொலையாளியின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவரை தடுக்க முயன்றார். மேலும் கொலையாளி பாதுகாவலரையும் கொன்றார். இதை பார்த்து லூசி இன்னும் சோகமாக இருந்தார். ஏனென்றால் கடந்த கால வரிசையில் இந்த மாலில் 2 கொலைகள் மட்டுமே நடந்தன. இப்போது அவள் குறுக்கிட்டதால் இந்த ஏழை காவலாளி இறந்தார். இப்போதைக்கு யோசிக்க நேரமில்லை. அங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள். லூசியின் நேரம் மிகவும் சோகமாக இருந்தது. அதனால் ராணி அவளிடம், சோகமாக இருக்காதே, மேலும் நான் சொல்வதைக் கேளுங்கள், காலவரிசையை குழப்ப வேண்டாம், சாகப் போகிறவன் சாகட்டும். பாருங்கள், நீங்கள் டைம்லைனை குழப்பினால் இந்த முழு காலவரிசையும் அழிந்துவிடும். உங்கள் சகோதரியின் உயிரை காப்பாற்றினால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை திட்டமிடுவார்கள். ஏனென்றால் உங்கள் சகோதரியின் மரணத்திற்குப் பிறகு அவர்கள் உங்களை திட்டமிட்டனர். இந்த முறை அவளுக்கு எல்லாம் புரிந்தது. அதனால் அவள் தன் அப்பாவின் அட்டையை திருட அவள் வீட்டிற்குச் செல்கிறாள். அதனால் அவள் பொற்கொல்லரிடமிருந்து மெல்லிய தங்கத்தை பெறலாம். அவள் இதைச் செய்து கொண்டிருந்தபோது அவளுடைய சகோதரி சமர் அவளை பார்த்தவுடன், சமர் அவளிடம், நீ யார்? நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? மேலும் ஒரு விஷயம் சொல்லுங்கள், இன்று மாலில் ஒரு கொலை நடக்கப் போகிறது. இது உங்களுக்கு எப்படித் தெரியும்? என் நண்பர்களைப் பற்றி உங்களுக்கு யார் தெரியும்? இந்த நேரத்தில் லூசி அவளிடம் பொய் சொல்லவில்லை. ஆனால் அவளிடம் உண்மையை சொல்கிறாள். அவள் உண்மையில் கோடையின் சகோதரி என்றும் காலப்பயணத்திற்குப் பிறகு அவள் இங்கு வந்தாள் என்றும். கோடைக்கு ஒன்றும் புரியவில்லை. சிறுமி கேலி செய்கிறாள் என்று அவள் நினைக்கிறாள். ஆனால் லூசி எதிர்காலத்தில் சம்மர் அறையிலிருந்து அவள் பெற்ற கடிதத்தை காட்டுகிறாள். இந்த கடிதத்தை பார்த்ததும் சம்மர் அதிர்ச்சியடைந்தார். லூசியின் வார்த்தைகளை சரிபார்க்க வாரன் தனது கல்லூரிக்குச் சென்றார். அங்கு லாக்கரில் அதே கடிதம் கிடைத்தது. இது ஈதன் அல்ல, ஆனால் அவளுடைய தோழி ஆமி அவளுக்கு எழுதினாள். இதை பார்த்து அவள் லூசியின் வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்தாள். மற்றும் குவின் நேர இயந்திரத்தில் வேலை செய்கிறார். லூசிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் உறுதியானது. ஆனால் லூசி எப்போதும் மிகவும் தனிமையாக இருப்பதாலும் லூசி இங்கேயே இருக்க வேண்டும் என்று குவின் விரும்பினார். அவளைப் போலவே நினைத்த ஒருவனை கண்டுபிடித்தாள். இந்த பேச்சுக்களின் போது லூசியால் மற்றவர்களின் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை அவள் அறிந்திருந்ததால் கோடையும் அவளிடம் வந்ததை காண்கிறோம். எல்லோருடைய உயிரையும் காப்பாற்றுமாறு லூசியிடம் அவள் கேட்டுக்கொள்கிறாள். பிறகு கேட்கிறாள், எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன்? ஏனென்றால் அவள் எதிர்காலத்தில் ஒரு கொலைகாரன் என்று சொல்லி அவள் இதயத்தை உடைக்க விரும்பினாள். அதனால்தான் எதிர்காலத்தில் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். எப்படியிருந்தாலும் இப்போது அடுத்த கொலை யாருடையது என்று சமீர் கேட்கிறாள். அதனால் லூசி அவளிடம் உன் தோழி ஆமியிடம் சொல்கிறாள். அவள் வேலை செய்யும் இடத்தில் இந்த கொலை நடக்கும். இப்போது அந்த கொலையை நிறுத்த இந்த மூவரும் கிளம்புகிறார்கள். இங்கே அந்த கொலையாளி எமியை கொல்லப்போகிறார் என்று காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் அங்கு வந்து கொலையாளியின் கவனத்தை திசை திருப்புவதில் வெற்றி பெற்றனர். அவர்கள் ஆமியின் உயிரை காப்பாற்றினர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் கொலையாளியை கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் இப்போது ஆமியை அவரது வீட்டில் இறக்கிவிடுகிறார்கள். அதன் பிறகு குவீன் லூசி லுக்கிடம் கூறுகிறார், நாங்கள் இந்த கொலையை நிறுத்திவிட்டு காலவரிசையில் குழப்பமடைந்தோம். ஆனால் இவை அனைத்தையும் மீறி காலவரிசை அழிக்கப்படவில்லை. ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதன் மூலம் இந்த காலவரிசை பாழாகிவிடும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது இப்போது இல்லை. எல்லா கொலைகளையும் நிறுத்தலாம். அவன் அடுத்த நம்பர் யார் என்று லூசியிடம் கேட்க, அடுத்த நம்பர் அவளது அக்கா என்று அவள் அவனிடம் கூறுகிறாள். எப்படியும் லூசி சமருடன் தங்கியிருந்ததைக் காண்கிறோம். அவளால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் அதை எப்படி அக்காவிடம் சொல்வாள் என்று அவள் கவலைப்பட்டாள்.
அடுத்த நாள் அவள் கொலையாக இருக்கப் போகிறாள். சமர் காலையில் எழுந்திருப்பதற்குள் அவள் எழுந்து அவள் அப்பாவின் அடையாள அட்டையை திருடிவிட்டு குயின்ஸ் ஆய்வகத்திற்குச் செல்கிறாள். அங்கே அவள் எழுதிய காதல் கடிதம் கிடைத்தது. சமர் மற்றும் சமர். அவளிடம் அந்த பையன்கள் மீது ஆர்வம் இல்லை என்று சொன்னதால் அதனால் அவள் இந்த காதல் கடிதத்தை மிகவும் விசித்திரமாக கருதுகிறாள். அவள் குவீனிடம் சொல்கிறாள், நீ இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இப்போது அவள் சம்மர் செல்கிறாள். அவள் அவளிடம் உண்மையைச் சொல்கிறாள். சம்மர், நீ இன்று இறக்கப் போகிறாய். நான் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நான் உன்னை காப்பாற்றினால் என் இருப்பு முடிந்துவிடும். ஏனென்றால் உங்கள் மரணத்திற்குப் பிறகு அம்மாவும் அப்பாவும் என்னை பெற்றெடுக்க திட்டமிட்டனர். இதை கேட்ட கோடை காலத்திற்கும் விசித்திரமான கனவுகள் வந்தன. கோடைக்காலம் லூசியிடம் கேட்கிறது, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எனவே லூசி தன்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாக கூறுகிறாள். அவள் அவனை தன் அப்பாவின் தங்க மெல்லிய அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வதாகச் சொல்கிறாள். அவர் தங்கத்தை மெலிந்த இடத்திலிருந்து திருட வேண்டும். அங்கு சென்று பார்த்தவுடன் யாரோ காவலாளியை ஏற்கனவே கொன்றுவிட்டதை பார்த்தார். மேலும் அங்கிருந்து ஒரு மெல்லிய தங்கத்தையும் காணவில்லை. அதாவது யாரோ ஒருவர் ஏற்கனவே தங்கள் நேர இயந்திரத்தை இயக்க தயாராகி வருகிறார். இது யாராக இருக்க முடியும்? அது பற்றி இப்போது எங்களுக்கு தெரியாது. எப்படியிருந்தாலும் லூசியும் டைம் மிஷின் மூலம் தன் காலத்துக்கு திரும்பிச் செல்ல அவள் தங்க மெலிந்த ஒரு தங்கத்தை பயன்படுத்துகிறாள். இங்கே லூசி தன் உயிரை காப்பாற்றுகிறாள். இருவரும் இருப்பில் இருக்க வேண்டும். இதையெல்லாம் திட்டமிட்டு லூசி இப்போது டைம் மெஷின் இருந்த இதயத்திற்குச் செல்கிறார். அதே சமயம் கோடைக்காலத்தை இங்கே காண்கிறோம். கொலையாளி அவளை கொல்லும் முன் கொலையாளி அவளை கொல்ல வருகிறார். ராணியும் லூசியும் அவர்கள் தங்கள் காரில் வந்து கொலையாளியை அடிக்கிறார்கள். அதனால் கோடைக்காலம் காப்பாற்றப்படுகிறது. இப்போது கொலையாளி தனது முகமூடியை கழற்றுகிறார். இதையெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எதிர்காலத்திலிருந்து வந்தது குவின். ஆனால் 2003 குவினிடம் கேட்கிறார், எதிர்காலம் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? பின்னர் கொலையாளி குவீன் கூறுகிறார், இந்த காலவரிசையில் அந்த நாளில் எனக்கு நடந்த கெட்ட காரியங்களை நீங்கள் செய்யவில்லை. கோடைக்கால நண்பர்கள் என்னை சந்தித்து என்னை தண்ணீரில் விழச் செய்தார்கள். இதனால் நான் மிகவும் அவமானப்பட்டேன். என் நம்பிக்கை உடைந்து என் வாழ்க்கை பாழானது. அதனால்தான் சம்மரின் நண்பர்களை கொல்ல முடிவு செய்தேன். ஆனால் நான் கோடையை விரும்பினேன். நான் எப்படி அவனை கொல்வேன்? நான் அவருக்கு காதல் கடிதம் கொடுக்க சென்றபோது அவர் காதல் கடிதத்தை கிழித்து என் முகத்தில் வீசினார். பின்னர் நான் இந்த மூவரையும் கொல்ல முடிவு செய்தேன். ஆனால் அப்போது எனக்கு அவ்வளவு தைரியமில்லை. ஆனால் பின்னர் என்னுள் பழிவாங்கும் நெருப்பு அதிகமாகி நான் ஒரு டைம் மெஷினை உருவாக்கி அனைவரையும் பழிவாங்க இங்கு வந்தேன். இந்த முறை ராணி லூசி தனது நண்பர்களுக்கு மோசமாக இருக்க முடியாது என்பதால் கில்லர் உருவாக்கப்படவில்லை. மேலும் சமலுக்கு காதல் கடிதம் கொடுப்பதற்கு முன்பு அவர்களில் ஒருவரை லூசி நிறுத்தினார். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது டைம் மிஷின் இருந்த அதே குடிசையில்தான் இருந்தார்கள். லூசி ஒரு பெரிய கத்தியுடன் நேர இயந்திரத்தை இயக்குகிறார். பின்னர் 2 லேசர் விளக்குகளின் மோதலில் இருந்து ஒரு ஒளி தோன்றுகிறது. கொலையாளி மற்றும் லூசி இருவரும் பார்த்து தங்கள் காலவரிசைக்கு திரும்புகிறார்கள். இங்கே கொலையாளி லூசியை கொல்லப்போவதில்லை. ஆனால் அதற்கு முன் லூசி அவரை தனது கத்தியால் குத்தினார். அவரை கொன்ற பிறகு லூசி தனது சட்டை பையில் இன்னும் ஒரு மெல்லிய தங்கம் இருப்பதை கவனிக்கிறாள். அதை அவள் அங்கிருந்து திருடினாள். இதன் மூலம் அவள் மீண்டும் கடந்த காலத்திற்கு செல்ல முடியும். இப்போது அவள் கடந்த காலத்திற்குச் செல்வதாக முடிவு செய்கிறாள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அவள் மிகவும் தனிமையாக இருந்தாள். அவளுக்கு தோழிகளோ அல்லது சகோதரிகளோ இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் அவர் தனது சகோதரி மற்றும் குவின் என்ற நண்பரை பெற்றார். அதனால் மீண்டும் டைம் மெஷினை ஆன் செய்து கடந்த காலத்திற்கு வருகிறாள். அவள் கடந்த காலத்திற்கு வந்தவுடனே சமர் மற்றும் குவின் அவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர் மற்றும் மகிழ்ச்சியடைந்தனர். சமர் அவரிடம், ஏன் திரும்பி வந்தாய்? பின்னர் லூசி கூறுகிறார், ஏனென்றால் எதிர்காலத்தில் எனக்கு சகோதரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை. நான் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். இதை கேட்ட சமரும் அவனை இறுக அணைத்து ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர்கள் குடும்பம் போல் வாழத் தொடங்கியதாக காட்டப்படுகிறது. இந்த நேரத்தில் லூசி மீண்டும் நாசாவில் இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பித்தார். மேலும் இந்த நேரத்தில் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இது அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. இத்துடன் இந்த படம் முடிகிறது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.